வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொத்தை அழிச்சாங்களாம். அவருடைய உண்மையை பற்றி மகன் அவர்கள் உடைச்ச ஒரு சம்பவத்தையும் உண்மை என்னன்றதையும் குடும்பத்தை நடுத்தரவில் விட்டாங்களா இப்படிங்கிற கவிஞர் கண்ணதாசனோட மறுபக்கத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. கண்ணதாசன் அவர்கள் குடிச்சே தன்னோட அத்தனை சொத்துக்களையும் அழிச்சிட்டாங்க, தன்னோட குடும்பத்தை நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு ரொம்ப வருஷமாக நம்ம தமிழகத்தில் உலாவிக்கிட்டு இருக்குது. நம்ம பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மைனே சொல்லலாம். ஆனால் இந்த உண்மை எந்த அளவுக்கு உண்மைங்கிறத பார்க்கலாம். கவியரசரோட நிஜமான வருமானமே என்ன, அவர் ஒரு நாளைக்கு தனக்காக செலவழித்த தொகை தான் எவ்வளவு, தன்னோட பிள்ளைகளுக்காக அவர் எதையுமே விட்டு வைக்கலையா, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது கண்ணதாசன் அவர்கள் உச்சமாக இருந்த அந்த காலகட்டத்திலேயே அவரோட ஒரு நாள் வருமானங்கிறது குறைந்தபட்சம் 7,500 ரூபாயில் இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருந்ததாம். இதுக்கப்புறம் 1960 மற்றும் 70களில் 10,000 ரூபாய்ங்கிறது இன்றைக்கி மதிப்பில் பார்த்தோம்னா பல லட்சத்துக்கு சமமாக இருந்திருக்கு. 4,500க்கும் அதிகமான பாடல்கள், ஏராளமான புத்தகங்கள், 6 படங்களை தயாரிச்சிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி சம்பாதிச்ச ஒரு மனிதன் எப்படி சொத்து அழிச்சிருக்க முடியும்? யோசித்து பார்க்கணும். கண்ணதாசன் அவர்களுக்கு மது அருந்துகிற பழக்கம் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. இதனால் அவங்க வனவாசம் புத்தகத்தில் கூட ரொம்ப வெளிப்படையாக இதை பற்றி ஒத்துக்குவாங்க. ஆனால் அந்த பழக்கத்தில் அவர் சொன்ன சொத்தை அழிச்சாரா? அவரோட மகன் அண்ணாதுரையே ரொம்ப வெளிப்படையாக இதை பற்றி பேசியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அப்பா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் மது வாங்குவாங்க. அதோட விலை அன்னைக்கு நிலையில் வெறும் 60 ரூபாய் தான். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் 60 ரூபாயை தனக்காக செலவழிக்கிறங்கிறது ஒரு பெரிய விஷயமா? அதுவும் அந்த ஒரு பாட்டிலில் பாதியை தான் அப்பா குடிப்பாங்க, மீதியை தன்னோட உதவியாளருக்கு கொடுத்துருவாங்க. இப்படி குறைவான செலவு செஞ்சு ஒருத்தரை எப்படி சொத்தை அழிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. சமூகத்தில் இன்னொரு பேச்சும் இருக்குது. கவிஞர் கண்ணதாசன் இறந்ததுக்கப்புறமா அவரோட குடும்பம் கஷ்டப்பட்டுச்சுன்ற இந்த வார்த்தையும். இதுக்கும் அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அதாவது, என்னோட அப்பாவும் அம்மாவும் எங்களை எப்பயுமே கஷ்டத்தில் விட்டதில்லை. இன்றைக்கும் நான் குடியிருக்கிற வீடு அப்பாவை சேர்த்து வச்ச சொத்து தான். நான் என்னோட கை காசில் இந்த வீட்டை வாங்கலை. என்னோட எல்லா பிள்ளைகளையும் செட்டில் செஞ்சுட்டு தான் அப்பா மறைஞ்சு போனாங்க. யாருக்கும் எந்த குறையும் வைக்கலன்னு சொல்லி தன்னோட தந்தையோட பொறுப்புணர்வை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சொத்து சேர்த்தாரோ இல்லையோ, அவங்க சேர்த்தா ரொம்ப பெரிய சொத்துங்கிறது மனிதாபிமானம் தான். தங்கிட்ட உதவின்னு வந்தவங்களுக்கு தங்கிட்ட இருக்கிறத கொடுத்து மகிழ்ச்சி அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கவிஞரோட வருமானத்தில் நிறைய பகுதி அவருக்காக செலவாகலனாலும் மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் அவர் மறைஞ்சு போனால் கூட இன்றைக்கி கூட அவரோட பாடல்களோட ராயல்ட்டி அவங்களோட குடும்பத்துக்கு பெரிய கௌரவத்தை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, கவிஞர் கண்ணதாசனோட இந்த தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.